முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவங்க கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னா உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது அந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல முஸ்லிம் அறிஞர்களால முஸ்லிம்களால கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு கண்டுபிடிப்புகள் தான் இன்னைக்கு அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு வரலாற்று புரட்சியை செஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இப்ப இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கிட்ட போயிட்டு யாராச்சும் ஒருத்தவங்க ஏதாச்சும் ஒரு முஸ்லிம் இன்னோவேட்டர், அதாவது முஸ்லிம் விஞ்ஞானிகள் யாராச்சும் ஒருத்தவங்க முஸ்லிம்கள்ல யாராவது உலகத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தவங்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா எல்லாருமே ஐசக் நியூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா, உனக்கு இத்தனை இன்னோவேட்டர்ஸ் பேர் தெரியுதுல, இத்தனை விஞ்ஞானிகள் சயின்டிஸ்டோட பேர் தெரியுதுல, முஸ்லிம்ஸ்ல யாராச்சும் ஒரு சயின்டிஸ்ட் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவுல நீங்க எங்க போய் கேட்டாலும் ஒரு முஸ்லிம் விஞ்ஞானியோட பேரு சொல்லுன்னு சொன்னா எல்லாருக்குமே வர ஒரே பேரு ஏபிஜே அப்துல் கலாம். இந்தியாவோட பிரசிடென்டா இருந்தாரு, நம்ம தமிழ்நாட்டுல ராமேஸ்வரம்காரரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரு மட்டும்தான் வாயில வருமே தவிர அவரை போல இருந்த மற்ற எந்த விஞ்ஞானிகளோட பேருமே முஸ்லிம்களுக்கு வராது. ஏன்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு அந்த ஒரு விஷயமே தெரியாம தான் இருந்துகிட்டு இருக்கு.